திருக்குரானில் ஜெசிமா பேகம் கோலாலம்பூர்லேருந்து கேட்குறாங்க, திருக்குரானில் நல்லோருக்கான ஏடு வலது கையிலும் தீயோருக்கான ஏடு இடது கையிலும் வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அத்தியாயம் 84 வசனம் 11-12 முதுகுக்கு பின்னால் இருந்து வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்று விளக்கம்னு கேட்குறாங்க. பொதுவாக மறுமை நாளில் நியாய தீர்ப்பு நாளில் மகசர் மைதானத்தில் நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவெடுக்கப்பட்டு கடைசியில் அவனுக்கு குற்றப்பத்திரிகை கையில் எல்லாம் கொடுப்பான். கொடுக்கும்போது வலது கையில் யார் கொடுக்கப்படுதோ அவன் விளங்கிடுவான் நம்ம சொர்க்கவாசின்னு சொல்லி. யாருக்கு இடம் உள்ளே படித்து பார்த்தாலும் விளங்க, படித்து பார்க்க முந்தைய வலது கையில் கொடுத்தவனே விளங்கிடுவாங்க. இடது கையில் யார் கொடுக்கப்படுகிறதோ அவன் நரகத்துக்கு போவான் என்று பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக 69, 26 வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது, இன்னும் பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆனால் ஒரே ஒரு வசனத்தில் மாற்றுறோம், இடது பக்கம் என்பதற்கு பதிலாக யார் ஒருத்தன் ஹம்மாமன் ஊத்திய கிதாபகு வரா அல் அஹ்ரிஹி முதுகுக்கு பின்னால் இருந்து அந்த பதிவேடு யாருக்கு வழங்கப்படுகிறதோ அவன் நரகத்துக்கு செல்வான் அப்படின்னு 84வது சூறாவில் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சில இடங்களில் இடதுகை என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வசனத்தில் பின்புறமாக முதுகுக்கு பின்புறமாகன்னு சொல்லப்படுது. ரெண்டு வெவ்வேறையான்னு கேட்குறாங்க. வெவ்வேறு கிடையாது. பின்புறம் இருந்து என்பதை நீங்கள் ஏற்றுக்கிறங்க, இடது கையில் வழங்கப்படும்னு ஏற்றுக்கிறங்க. ரெண்டையும் சேர்த்து செய்யலாம்ல. இடது கையில் கொடுக்குறது இப்படி கொடுக்கலாம்ல, நீட்டுறாங்க பின்னாடின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா பின்புறமாகவும் கொடுத்தது 1000, இடது கையில் கொடுத்ததான் 1000. ரெண்டு விஷயத்தெல்லாம் சொல்கிறான்னு சொன்னால் ரெண்டு முரணாக இருந்தால் தான் ரெண்டு வெவ்வேறுன்னு நம்ம சொல்லணும். முரண் இல்லாமல் ரெண்டையும் இணைச்சி செய்ய இயலும் என்று சொன்னால் இணைத்து புரிந்து கொள்ளணும். வலது கையில் கொடுக்குறவனுக்கு முன்னாடி கொடுக்கப்படும், வாடான்னு கை நீட்டு. அவனுக்கு கொடுக்குற பின்னாடி வழக்கில் என்ன கையை பின்னாடி நீட்டுறான் அப்படிம்பாங்க. அவன் பின்னாடி கையை நீட்டி அதை வாங்குவான். அவனுக்கு விளங்கி இப்போ எனக்கு பின்னாடி நீட்டி சொன்னோடனே நம்ம ஃபெயிலுன்னு விளங்கிறோம். இடது கையில் கொடுத்தவுடனே அது இன்னும் உறுதியாயிரும். அப்போ இடது கையிலையும் கொடுக்கப்படும், பின்புறம் இருந்து கொடுக்கப்படும் என்பது ரெண்டுமே ஒரே விஷயந்தான். ரெண்டுமே இணைத்து விளங்கி கொண்டால் குழப்பம் கிடையாது.